பிகினர்ஸ்க்கும் ஒரு ப்ரோ ட்ரேடருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா, பிகினர்ஸ் வந்து எல்லா நாளும் ட்ரேட் பண்ணாதான் என்னால ஒரு ப்ரோ ட்ரேடரா ஆக முடியும், எல்லா நாளும் ட்ரேட் பண்ணாதான் எனக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. எல்லா நாளும் ட்ரேட் பண்ணா என்ன நடக்கும்னா, ஓவர் ட்ரேடிங், புவர் என்ட்ரி குவாலிட்டிஸ், ஈஸியா கேபிட்டல் ட்ரெயின் ஆயிடும். இதுவே ப்ரோ ட்ரேடர்ஸ் வந்து செலக்டிவா அவங்க செட்டப் எப்போ கிரியேட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் ட்ரேட் எடுப்பாங்க. சம்டைம்ஸ் சில ப்ரோ ட்ரேடர்ஸ் மந்த் ஃபுல்லா ட்ரேடே எடுக்காம கூட இருப்பாங்க. ஸோ அவங்க செலக்டிவா ட்ரேட் பண்றதுனால என்ன ஆகும்னா, அவங்க அக்யூரேசி இன்க்ரீஸ் ஆகும், அவங்க கேபிட்டல் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும், அவங்களுக்கு எந்த இடத்துல எந்த செட்டப் ஒர்க் ஆகும்ட்டு கிளியரா ஒரு பிக்சர் கிடைக்கும். ஸோ நீங்க எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு செட்டப் எடுத்துக்கோங்க, அந்த செட்டப் எப்போ ஒர்க் ஆகும்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்க, அந்த கண்டிஷன்ல மட்டும் ட்ரேட் எடுங்க. மாசம் ஃபுல்லா அந்த கண்டிஷன் கிரியேட்டே ஆகலனாலும் பரவாயில்ல, ட்ரேட் எடுக்காதீங்க, அடுத்த மாசம் கண்டிப்பா கிடைக்கும். எல்லா நாளும் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா நாளும் ட்ரேட் எடுத்தா உங்களோட என்ட்ரி குவாலிட்டிஸ் ரொம்ப புவரா இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்க, உங்க ஸ்ட்ராட்டஜி எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த கண்டிஷன்ல ஃபார்ம் ஆனா மட்டும் ட்ரேட் எடுங்க. உங்க ட்ரேடிங்ல பெரிய டிஃபரன்ஸ் தெரியும்.